ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். கண்ணே கலங்காத கதையில் எப்படி காவ்யாவும் ஷாலினியும் மீட் பண்ணாங்க இன்றைக்கி நம்ம பார்ப்போமா. எப்போவுமே ஷாலினி நிறைய ஈவெண்ட்ஸ்லாம் அட்டன் பண்ணுவாள். அவளுக்கு இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் இருக்குது. அவள் இன்றைக்கி அதுக்கு சந்தோஷமாக கிளம்பிட்ட பிறகு தான் அவள் ஒன்று நோட்டீஸ் பண்ணாள். நம்மளுக்கு இன்றைக்கி கூட்டிகிட்டு போகிறதுக்கு யாருமே இல்லையே, எப்படி போகிறதுன்னு அவள் நினச்சிருந்தா. எப்போவுமே அவள் ஈவெண்ட்டுக்கு கிளம்பும் போது எல்லாம் அவங்க அம்மா அப்பா கூட தான் இருப்பாங்க. அவள் அந்த மாதிரி இன்றைக்கி ஈவெண்ட்டுக்கு கிளம்பின்னு இருக்கும்பொழுது அவள் ரொம்ப யோசிச்சிருந்தா, எப்படி நம்ம போகிறது, தனியாக போகணுமா அப்படின்னு யோசிச்சிருந்தா. சரி, நம்ம இப்படி போய் இந்த ஈவெண்ட் தானே, இன்றைக்கி நம்ம தனியாகவே போவோம்னு நினச்சி அவள் கிளம்பி போகிறா. கிளம்பில காரில் போயின்னு இருக்கும்போது தான் அவளை ஒருத்தவங்கள பார்க்குறா. அவங்க இவகிட்ட சும்மா வந்து பேசுகிறாங்க. பேசி எங்கே போகிறா அந்த மாதிரி கேட்கும்போது, நான் ஒரு ஈவெண்ட்டுக்கு போகிறேன்னு சொல்கிறாங்க. சரி, அந்த ஆன்ட்டி அவள் கூட்டிக்கின்னு போகிறா அவளும் ஈவெண்ட்டுக்கு. சரி, இத்தனை நாளாக நம்ம கூட வீட்டில் வேலை செஞ்சவங்க தானே, இவங்களை கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லி தைரியமாக இவள் அந்த ஆன்ட்டியை கூட்டிகிட்டு ஈவெண்ட்டுக்கு போயிட்டுருக்கா. இவளுக்கு தெரியல அந்த ஆன்ட்டி எதனால் கூட வராங்கன்னு. இது எல்லாம் அவங்க பிளான் போட்டு பண்ணது இவளுக்கு தெரியல. இவள் ஏதோ சந்தோஷமாக சரி நம்ம கூட ஒருத்தவங்க வந்தால் போதுமே நினச்சி இவள் ஈவெண்ட்டுக்கு கிளம்பி போயிருக்கா. ஈவெண்ட்டுக்கு அங்கே போய் இறங்கிட்டு அங்கே இருக்கிறது எல்லாத்தையும் பார்த்து ஒரு செகண்ட் அவள் பிரமிச்சு போய் நின்று, இவ்வளோ அழகாக ரெடி பண்ணியிருக்காங்களே அந்த மாதிரிலாம் அவள் கேட்கும்போது அந்த ஆன்ட்டி வந்து பேசவே இல்லை. அப்போ தான் அவன் நினச்சா, எதனால் இவங்க பேசாமல் அமைதியாகவே இருக்காங்கன்னு யோசிச்சா. சரி விட, எதுவும் தப்பாலாம் இருக்காது, இவங்க எப்பவுமே நம்ம வீட்டில் வேலை செய்கிறாங்கன்னு எல்லாத்தையும் பாசிட்டிவாக எடுத்துங்க அந்த ஈவெண்ட் உள்ள போகிறா. எப்போவுமே இல்லாத மாதிரி இன்றைக்கி ஒரு வித்தியாசமான ஃபீலிங். எப்போவுமே அவள் போகும்போது ஜாலியாக சிரிச்சுன்னு சந்தோஷமாக எப்போவுமே அந்த மாதிரி இருக்கும்பொழுது இந்த வாட்டி இவள் போகும்போது எல்லாருமே ஒரு மாதிரியாக இருக்காங்க. ஏன்னு இவளுக்கு புரியல. சரி, எல்லாருக்கும் ஒரு பிரச்சனை எதனா இருக்கும், இல்லைனா டயர்டாக இருக்கும், காலையில் ரெடி பண்ணியிருப்பாங்க அப்படின்னு இவன் நினச்சிருந்தேன். இவளுக்கு தெரியல, இவளுக்கோசம் இது ஏற்பாடு பண்ணி இவ்வளோ ஒன்று பண்ணுறதுக்கோசம் தான் இது மாதிரிலாம் பண்ணியிருக்காங்கன்னு இவளுக்கு தெரியல. அதுக்கப்புறமேட்டா அவங்க ஃப்ரெண்டுக்கிட்டலாம் பேசும்போது என்னவோ இவளுக்கு சரியில்லைன்னு தோணுச்சு. சரியில்லை, நம்ம வீட்டுக்கு கிளம்புன்னு நினச்சா. சரி வேணாம், அந்த ஆன்ட்டி இருக்காங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸும் 2-3 பேர் கூட இருக்காங்கன்னு சொல்லிட்டு இவள் சந்தோஷமாக இங்கே இருக்கா. அதுக்கப்புறமேட்டா இவளுக்கு கொடுக்குற ஜூஸில் வந்து மயக்க மாத்திரையை கலந்து கொடுத்துட்டாங்க. இவள் வந்து எதுவும் தெரியாமல் அதை குடிச்சிட்டா அவள் அங்கேயே மயக்கமாக இருக்கா. இந்த சமயத்தில் தான் வந்து காவ்யாவுக்கு ரொம்ப வயிறு வலி, சுத்தமாக அவளால் முடியல. அவங்க அப்பா என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல், சரி நம்ம போயிட்டு மெடிக்கலில் போயிட்டு மாத்திரை வாங்கின்னு வந்து தருவோம் நம்ம பொண்ணுக்குன்னு சொல்லிட்டு போகலான்னு நினைக்கிறாரு. ஆனால் அவங்கக்கிட்ட காசு தான் இல்லையே. இவரும் எப்படின்னா யாருக்கெல்லாம் கேட்டு இது பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு அவங்க சொந்தக்காரங்கிட்டலாம் போய் கேட்குறாங்களே தவிர ஒருத்தர் கூட உதவியே பண்ணவே இல்லை. இந்த மாதிரி பொண்ணுக்கு வயிறு வலிக்குது, கொஞ்சோண்டு ஒரு 20 ரூபா இருந்தால் தாங்க அந்த மாதிரி கேட்கும்போது ஒருத்தர் கூட காசு கையில் வச்சுருந்தாலும் அவங்க தரவே இல்லை. இதெல்லாம் பார்த்து அவர் கஷ்டத்தில் ரோட்டில் நடந்து போயின்னு இருக்காரு. இந்த சமயத்தில் தான் ஷாலினி அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லோரும் சேர்ந்து எதனால் இப்படி பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷாலினி மயக்கத்துலேருந்து யோசிச்சுன்னு இருக்கா. ஏன் எனக்கு இந்த மாதிரி பண்ணாங்க, எனக்கு ஒன்றும் புரியலையே, கேராக ஆகுது அப்படின்னு அவள் யோசிச்சுன்னு இருக்கா. அப்போ தான் அவங்க ஃப்ரெண்டு முன்னாடியில் வந்து, உனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி, இவளுக்கு ஒன்றும் புரியல, என்ன இது இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்களேன்ட்டு. அதுக்கப்புறம் தான் அவங்க சொல்கிறாங்க, இவள் வந்து ஒரு ஃபஸ்ட் மார்க் எடுத்தது இவங்களுக்கு பிடிக்காம, இதனால் எப்போ பாரு இவ்வளோ எல்லா பார்ட்டிலுமே வந்து முன்னாடி வர வச்சு ஈவெண்ட்லேயும் சரி இவளுக்கு ஃபஸ்ட்டு இது பண்ணுறதுனால அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லோரும் சேர்ந்து, நீ இல்லைனா நெக்ஸ்ட்டு யார் செகண்ட் ரேங்க் எடுத்தாங்களோ அவங்கள தானே ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. அதனால் வந்து அவங்கள இந்த பொண்ணு நம்ம எதனா பண்ணிட்டோன்னா நம்ம சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சினேன். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து இந்த பொண்ணை வந்து குத்திட்டு ஒரு காவால் போட்டுடுறாங்க. இவளுக்கு சுத்தமாக முடியவே இல்லை. அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்டெல்லாம் யோசிக்கிறாங்க, இந்த மாதிரி ஷாலினி இந்த ஈவெண்ட்டுக்கே வராத மாதிரி அவங்க அம்மா அப்பாண்ட சொல்லிவிடுவோம். அதுக்கப்புறம் வந்துட்டு ஷாலினி மாதிரி இன்னொரு பொண்ணு ஃப்ரெண்டாக இருக்கும். அவள் தான் வந்து எப்போவுமே செகண்ட் ரேங்க்கில் எடுப்பாள். அவள் தான் இப்படி வேணும்னு பிளான் போட்டிருக்கா. இனிமேல்ட்டு அவங்க பொண்ணு இல்லைன்னு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம போய் அங்கே இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறா. ஏன்னா அவங்க அம்மா அப்பா வந்து ரொம்ப ஷாலினி மேலே பாசமாக இருந்தாங்க. இப்போ ஷாலினி இல்லைன்னா நெக்ஸ்ட்டு நம்மளை பார்த்துப்பாங்க, எப்பவுமே ஷாலினி மாதிரி இருக்குது, நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா செய்வாங்களே அப்படின்னு இவன் நினச்சிக்கின்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸு சந்தோஷமாக இருக்காங்க. அப்போ வந்து ஒன்று நடக்குது. அது என்னன்னு யாருக்குமே தெரியல. திடீர்னு ஒரு சத்தம், என்ன சத்தம்னு யாருக்கும் தெரியல. ஒரு லைட் எல்லாம்
மினுமினுத்து போய் ஒரே திடீர்னு எல்லா பில்டிங்கும் இடிஞ்சு விழுது. எல்லோரும் தப்பிச்சு அங்கேருந்து ஓடி வந்துடுறாங்க. ஷாலினி அங்கே இருக்க ஓரமாக இருக்க காவால் இருக்கா. அவளுக்கு மூச்சு விட முடியல, ரொம்ப ஹெல்ப் பண்ணும் கத்த முடியல, ரொம்ப கஷ்டத்தில் இருக்கா. அந்த சமயத்தில் தான் காவியோட அப்பா அந்த சைடு வராங்க. காவியோட அப்பா அந்த சைடு வரும்பொழுது தான் அவளை பார்க்குறாரு. பார்த்துட்டு என்னடா இந்த இடத்துல ஒரு பொண்ணு இருக்குன்னு யோசிச்சுட்டு என்ன பண்ணாருன்னா, இந்த பொண்ணை காப்பாற்றி ஹாஸ்பிட்டலுக்கெலாம் கூட்டிகிட்டு போயிட்டு கட்டெல்லாம் கட்டி ரெடி பண்ணிவிட்டு ஒரு 2 hours 3 hours கழிச்சுட்டு இந்த பொண்ணு கண்ணை திறந்து பார்க்கும்போது இவர் இருக்கார். இந்த பொண்ணு மயக்கத்தில் ஒன்றுமே பேச முடியாமல் அவளுக்கு நடந்ததே நினச்சி கஷ்டத்தில் இருக்கா. அப்புறம் என்னாச்சு ஒரு சாப்பாடு எல்லாம் இது வரைக்கும் அவங்க அம்மா அப்பா கூட எவ்வளோதான் பாசமாக இருந்தாலும் அவங்க காசு மூலியமாக தான் அதை செய்வாங்க. கேட்டதெல்லாம் வாங்கி தருவாங்க தவிர இவளுக்கு ஒரு வாய் சாப்பாடு கூட ஊட்டி விட்டதில்லை. இவர் பாசமாக சாப்பிடுமா சாப்பாடு விட்டு உங்கள் வீட்டு ஃபோன் நம்பர் சொல்லுமா, நான் ஃபோன் பண்ணி கூப்பிட்றேன் அந்த மாதிரி சொல்லும்போது இவள் யோசிச்சுட்டே இருக்கா. என்ன நம்மளுக்கு ஒன்றுமே புரியலையே, யார் இவங்க, எதுக்கு நம்மளுக்கு செய்யணும் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கா. என்னடா இது ஒன்றும் புரியலையே, நம்ம இந்த மாதிரி இருக்குமே, எதுக்கோசம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இப்படி பண்ணாங்க அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கா. இந்த பட்டாம்பூச்சி இருக்குல்ல, அந்த பட்டாம்பூச்சி தேனுக்கோசம் பூவில் தேன் எடுக்கும் பொழுது அவளுக்கு அந்த பட்டாம்பூச்சிக்கு தெரியாது அது நல்ல தேனா கெட்ட தேனா. அது சாப்பிட்ட பிறகு தான் இந்த பட்டாம்பூச்சிக்கே தெரியும். அந்த மாதிரி தான் இவள் எல்லாரையும் நம்பியிருந்தா. ஆனால் அவங்க ஃப்ரெண்ட்ஸு, க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு இந்த மாதிரி பண்ணுவாங்க அவள் நினச்சி கூட பார்த்ததில்ல. இந்த மாதிரி அவள் யோசிச்சுட்டே இருக்கா. அந்த சமயத்தில் தான் அவங்க அப்பா கொஞ்சம் ஃபோன் நம்பர் சொல்லுமா, அவங்க வீட்டில் எடுத்துகிட்டு போய் விடுறேன். அவளுக்கு இருந்தாலும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் பண்ணது யோசனை அதெல்லாம் அவள் யோசிச்சுன்னே இருக்கும்பொழுது தான் சரி நீ இல்லைன்னா எங்கள் வீட்டுக்கு வாமா நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னார். அப்போதான் இவள் யோசிக்கிறேன், என்னடா இப்படி இருக்காங்க, நம்ம ஃபேமிலி எல்லோரும் அப்படி இருக்காங்கன்னு யோசிச்சுன்னு இருங்க நான் எங்கள் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறேன் அந்த மாதிரி சொன்னான். சரி அவங்க அப்பாவுக்கு அவளே ஃபோன் பண்ணி பேசும்பொழுது அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி நான் தாம்மா பேசுகிறேன்னா அவங்க அம்மா அப்பெல்லாம் யார் நீ, எதுக்கு நீ எனக்கு ஃபோன் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு இவளை ரொம்ப திட்டிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. இவள் திருப்பி விடாமல் மறுபடியும் ஃபோன் பண்ணுறா. ஃபோன் பண்ணி அம்மா நான் தாம்மா பேசுகிறேன், என்கிட்ட கொஞ்சம் பேசுங்கம்மா, எனக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்ல வரா. ஆனால் சொல்ல தான் கேட்க மாட்றாங்க. ஏன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இவளை பற்றி தப்பாக சொல்லியிருக்கவே அவங்க நம்பாமல் இனி நீ என் பொண்ணே கிடையாது, இன்னொரு தடவை நீ ஃபோன் பண்ணால் அவள் தான் சொல்லிவிட்டு ரொம்ப பேடாக பேசிவிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. இப்போ தான் அவள் யோசிச்சா, நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாது, நீங்கள் இல்லைனா இது பண்ண முடியாதுன்னு சொல்லிவிட்டு அவர் கூட வராமல் இவள் தனியாக போயிட்டான். அங்கிள் தேங்க்ஸ் அங்கிள் சொல்லிவிட்டு இவள் பாட்டுன்னு தனியாக போயிட்டான். அந்த அங்கிள் விடாமல் நீ எங்கள் பொண்ணு மாதிரி தாம்மா இருக்க, எங்கள் வீட்டுக்கு வாமா நான் பார்த்துக்கிறேன், எனக்கு எந்த கஷ்டமும் இல்லைன்னு சொல்லி அந்த பொண்ணை இந்த அங்கிள் அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறார். கூட்டிகிட்டு போனவுடனே அங்கே காவியா இருக்கா. அவள் இது மாதிரி மருந்து கேட்கும்பொழுது அவங்க அப்பா சொல்கிறாரு, என்னால் இன்றைக்கி வாங்கிட்டு வர முடியலம்மா, இந்த மாதிரி இந்த பொண்ணை பார்த்தேன், இவங்களுக்கு செஞ்சுட்டேன், இப்போ என்கிட்ட காசும் இல்லையே அப்படின்னு சொல்லும்போது அந்த காவியா சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறா. சரி இன்றைக்கி இல்லைனாலும் பரவாயில்ல, இவங்களுக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு இவளால் வழியில் முடியலனாலும் ஷாலினியை காவியா நல்லா பார்த்துக்கினான். அப்போ தான் ஷாலினி யோசிக்கிறா, ஷாலினிக்கு சின்னதாக ஒரு தண்ணி வேணுன்னா கூட மற்றவங்களை எடுத்துகிட்டு வர சொல்வாள். அவங்களுக்கு வலி இருக்குது, கொஞ்சம் லேட் ஆச்சுன்னா அவங்கள மேலே தண்ணி ஊற்றி அந்த மாதிரி அவள் இருந்திருக்கா. ஆனால் இவங்க இப்படி இருக்காங்களேச்சே, அன்றைக்கி நம்ம பண்ணது தப்பு, நம்மளுக்கு பசிக்குதுன்னு சொல்லும் போது ஒருத்தவங்க எடுத்துன்னு வராங்க, அவங்கள போய் நம்ம இப்படி கஷ்டப்படுத்திட்டோமே, ஆனால் இவங்க இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவள் பண்ணதெல்லாம் அவள் தப்பை மறந்து இனி நம்ம நல்லவங்களா இருக்கணும்னு யோசிக்கிறான். ஆனாலும் அவளுக்கு நடந்தது அவளால் வெளியே வர முடியல. அவள் ரொம்ப யோசிச்சுனே இருக்கா, என்ன இது நம்மளால முடியலன்னு சொல்லிட்டு. அப்போ தான் அவள் காவியா கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக க்ளோஸ் ஆகுறான். அவளுக்கு இந்த அளவு மற்றவங்ககிட்ட டக்குன்னு பேசி இதுவும் ஆக முடியாது. ஆனால் அவள் ஷாலினியும் காவியாவும் அந்த அளவுக்கு ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டாங்க. கொஞ்சம் நேரத்துலேயே க்ளோஸ் ஆகிட்டு சரி தூங்கலான்னு நினைக்கிறாங்க. தூங்கலான்னு நினைக்கும் பொழுது தான் யோசிக்கிறாங்க, இந்த மாதிரி உங்களுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லுங்கன்னு காவியா கேட்கும் பொழுது அவங்க அப்பா கேட்காத அப்படின்னு சொன்னதுனால ஷாலினியும் இல்லை நான் பரவாயில்லன்னு சொல்லும் போது வேணான்னு சொல்லிட்டு இவங்க இதை மறந்துடுறாங்க. இதோடு இவங்க மறந்துடுறாங்க. சரி இந்த பிரச்சனைலாம் இல்லை, இனி நீங்கள் எனக்கு ஃப்ரெண்டு மாதிரி நம்ம இனிமேல் ஒன்றா இருக்கலாம், இனி நம்மளுக்கு எது நடந்தாலும் எனக்கு என்ன இருக்கோ அதை நான் உங்களுக்கு தரேன், நம்ம இனி ஃப்ரெண்டாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்லிட்டு காவியா சொல்கிறான். சரின்னு சொல்லிட்டு ஷாலினியும் சொன்னாங்க. சரி இவங்க இந்த மாதிரிலாம் இருக்கும் பொழுது சரி பழசை மறந்துட்டு புது வாழ்க்கை ஆரம்பிக்கும் பொழுது ஷாலினி யோசிக்கிறா,
என்ன தான் நான் பழச மறந்தாலும் எனக்கு என்ன நடந்ததோ அது கண்டிப்பாக நான் நியாயம் வாங்கி தருவேன் அப்படின்னு சொல்லி எனக்கு நடந்தது கண்டிப்பாக நான் அதுக்கு அவங்களுக்கு பதிலடி கொடுப்பேன்னு இவன் நினச்சிக்கிறா. இவள் எப்படி அந்த இதுவை செய்ய போகிறா அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் என்னோடய வீடியோஸை ஃபாலோ பண்ணினே இருங்க. அவள் யோசிக்கிறா, சரி இனியும் அவங்க எப்படி படித்து அவங்கக்கிட்ட காசும் இல்லை, இனியும் அவங்க எப்படி படித்து அவள் நினச்ச மாதிரி வக்கீலாகி எப்படி அவள் ஜெயிக்கிறான்னு நம்ம பார்ப்போம். இதுக்கப்புறம் அவங்க எப்படி வேலைக்கு போகிறாங்க, எப்படி அவங்களோட பிரச்சனையெல்லாம் மீண்டும் அவங்க வெளியே வர போகிறாங்கன்றது மறக்காமல் பார்த்து என்னோடய வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.